புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அமலுக்கு வந்தது. தமிழ்நாடு கல்வி வாரியத்தின் கீழ் இருந்த புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தவிர்த்து அனைத்து வகுப்புகளும் 2023-24 கல்வியாண்டில் சிபிஎஸ்இக்கு மாறின. இந்த நிலையில் 2024-25ஆம் கல்வியாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று துவங்கியது. அதன்படி அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக வகுப்புகளுக்கு வந்த மாணவர்களை இனிப்புகள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் 2024-25ஆம் கல்வியாண்டின் முதல் நாளான இன்று மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன. சிபிஎஸ்சி மாறினது இப்போ புக்கெலாம் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் 1ஆவதுலேருந்து படித்தேன். இப்போ நான் அடுத்து வேறு ஸ்கூல் 6th போகிறேன். இந்த ஸ்கூலில் எனக்கு நல்லாவே கோச்சிங் இருந்துச்சு. இங்கே டீச்சர்ஸும் நல்லாவே இருப்பாங்க. தேங்க்யூ. என்னோட பையன் இங்கே தான் இப்போ படிக்கிறான். முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்கேன். என்ன ரீசன்னா இங்கே அற்புதமாக சொல்லித்தராங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்களுக்கு மேலே நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இங்கே 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் சிபிஎஸ்சியில் படித்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமோ எந்த ஒரு எக்ஸாமுமே ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட்டில் நீட்டுக்கு அந்த மாதிரி எந்த வித கோச்சிங் சென்டர் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என் பையனை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு எப்படி இருக்குன்னா, அவன் தானாக சிந்திக்கிற மாதிரியும் அவனே எதுவாக இருந்தாலும் எழுதுகிற மாதிரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எந்த ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் இன்வால்வ் பண்ணதே இல்லை. அவனே வருவான், அவனே எழுதுவான், அவனை எடுத்து வச்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் 2 பேருமே ஐடி எம்ப்ளாயி தான். எங்களுக்கு ஃபீஸ் கடை அதெல்லாம் இல்லை. கவர்மெண்ட்டில் பிள்ளைங்க ஃப்ரீயாக அவங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ற ஒரு தாட்டில் தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் சேர்த்தோம். இந்த ஸ்கூலும் வந்ததுலேருந்தே ஒரு விஷயமா புதுசாக பண்ணிட்டு டெவலப் ஆகிட்டே இருக்குது. பசங்கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேர்த்த நாள்லேருந்து எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதனிடையே புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டுவரப்பட்டதால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியில் சேர்க்கணுன்ற ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க. முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அது இன்னைக்கு அரசு பள்ளியிலே வந்துருச்சு. அரசு பள்ளியில் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்குது. ஸோ நம்ம என்சிஆர்டி கொடுக்குற பாடப்புத்தகத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னையிலிருந்து நம்ம மத்திய கல்விக்குழு என்ன சொல்லுவோம், மத்திய கல்வி வாரியம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ள பள்ளிகள் 1 மாத காலம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறையும், ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது.